மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 191. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. எபிரேயர் 10:36. தேவ சித்தம் எது? நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே உங்களை குறித்த தேவ சித்தமாக இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. 1 தெசலோனிக்கேயர் 4:3. நாம் நம்மையே முழுமையாய் அவருக்கு அர்ப்பணிக்கும் போது நாம் தேவனுடைய சித்தம் செயல்களாய் இருக்கின்றோம். ஆனால் நம்மை பரிசோதிக்க அவர் சித்தமாய் இருக்கிறார். நாம் தேவனை எவ்வளவு அன்பு கூறுகின்றோம், எந்த அளவு நாம் உண்மையாய் இருக்கின்றோம், நம்முடைய உண்மை நிலைக்கு ஏற்றது போல் நாம் பரீட்சிக்கப்படுவோம். கிறிஸ்துவுக்காக நாம் எதையும் சகிக்க விருப்பம் உள்ளவராக இருக்கின்றோம். நம்முடைய ஒப்பு கொடுத்துதல் எவ்வளவு ஆழமாக உள்ளது, கர்த்தருடைய சித்தத்துக்கு முழு இசை உள்ளவர்களாக இருக்கின்றோமா, நம்முடைய விருப்பங்கள் மேலோட்டமாக மாற்றம் உள்ளதா அல்லது இருதயபூர்வமாய் உள்ளதா, நாம் அர்ப்பணிப்போமா என்பது மாத்திரம் கேள்வியாயிராமல், கிறிஸ்துவன் ஒருவன் இந்த அனைத்து ஆரம்ப படிகளை எடுத்த பின்னர் அவன் பொறுமையாய் சகித்தலை, கீழ்ப்படிதலை மற்றும் உண்மையாய் எந்த அளவுக்கு காண்பிப்பான் என்பதே கேள்வியாகும். தேவன் இம்மாதிரியான பரீட்சைகளுக்குள் நம்மை உட்படுத்துகின்றார். இந்த காரணம், ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் மாபெரும் கனத்தை அருளியிருக்கிறார். இவர்கள் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தினர், மேலும் இவர்களோ வாக்குத்தத்தத்தை பெற்று கொள்ளுவார்கள் என்பதே. ஆமென்.